ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குடமிளகாய் சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி அதுக்கும் மேலே ஆல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாங்க. பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாயை சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ரெட் கலரில் மீடியம் சைஸில் 2 குடமிளகாய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். குடமிளகாய் வதங்கிறதுக்கு ரொம்ப டைம்லாம் ஆகாதுங்க, சட்டுன்னு வந்து வதங்கி வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கலர் இருக்குது. ஸோ எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. இதை வேறொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அதே பேனில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா முழு உளுந்து வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், உளுந்தம்பருப்பு வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. கூடவே மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வந்து வதங்கிருச்சுங்க. அடுத்ததாக மீடியம் சைஸில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் தக்காளிலாம் வந்து நல்லா வதங்கிருச்சுங்க. 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காயும் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம் பாருங்கள் குடமிளகாய், அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் வந்து கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்படியே வந்து ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கி வரட்டுங்க. கடைசியாக மல்லித்தலை இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து மல்லித்தலையெல்லாம் சேர்க்கலை. மல்லித்தலை இருந்துச்சுன்னா சேர்த்துட்டு அதையும் லேசாக வதக்கிக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறமா அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இதை தாளிச்சிக்கலாங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் புளி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே கடுகு உளுந்து சேர்த்தாச்சுங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக குடமிளகாய் சட்னி ரெடி ஆயிருச்சுங்க. இது வந்து இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.